இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றா வந்திருக்குன்னு. இவங்க என்ன தமிழ் தேசிய கொள்கையை முன்வச்சா வந்தாங்க? இவங்களும் வந்து பெரியாரை தானே பின்பற்றுறாங்க. பேரளவுக்கு வேணா பேரவனா இல்லாமல் போயிடலாம், பேருனா இல்லாமல் போகலாம். ஆனால் இதுவும் கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு திராவிட கட்சியாக தான் நான் பார்க்குறேன். பட் இன்னும் அந்த வந்து அந்த அவங்க ப்ரூவ் பண்ணவே இல்லைன்னு வச்சுங்களேன். அவங்களுடைய கொள்கை என்ன, தத்துவம் என்ன, கோட்பாடு என்னன்னு ப்ரூவ் பண்ணல. ஆனாலும் பெரியார் வந்து கொள்கை தலைவர்னு பார்த்தா அது திராவிட கட்சியாக தானே அது இருக்க முடியும். அப்படி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் பெரியார் அங்கே இல்லைன்னு சொன்னால் அப்போ வேணால் நம்ம எடுத்துக்கலாம் சொல்லிட்டு. ரெண்டாவது எப்படி இருந்தாலும் இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இடதுசாரி சிந்தனை உள்ள இயக்கங்கள் தானே. அதாவது வலதுசாரிகள் கிட்ட இருந்து முற்றிலுமாக மாறுபட்டவங்க தானே. அப்படி இருக்கும்போது இது திராவிட கட்சின்னு சொல்லிக்கலாம், இல்லை சொல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விலகியும் போகலாம். அப்படி தான் இதை நான் பார்க்குற ஒன்று. 2 திராவிட கட்சிகளுக்கு வந்து ஒரு மாற்று அரசியல் கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறாரான்னு சொல்லி மாற்று அரசியல் வந்து நான் முன்வைக்கிறேன் அப்படி ஏதாவது முழங்கி இருந்தாலும் கூட நம்ம சொல்லலாம். வந்து விஜய் வந்து பல மேடைகளில் வந்து மாற்று அரசியல் சொன்னார், 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்று, அப்படி சொல்லவே இல்லை. பெரும்பாலும் அவர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா வந்து திமுகவை தான் மென்ஷன் பண்ணார். திமுகவுக்கு வந்து ஒரு மாற்றுன்னு கூட வந்து நேரடியாக சொல்லனா கூட இங்கே ஸ்டாலின் சாரா விஜயா அப்படி தான் முன் வச்சார தவிர அப்படி சொல்ல முடியாது. ஆனால் ஒரு உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.